திருச்செந்தூர் கோயிலுக்கு போறோம். அங்க கடல்ல நீராடினதுக்கு அப்புறம் நாளி கிணற்றுல நீராடணுமா, இல்ல நாளி கிணற்றுல நீராடியதுக்கு பிறகு கடல்ல நீராடிட்டு முருகனை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னும் ரொம்ப பேருடைய கேள்விங்க. அதாவது நீங்க திருச்செந்தூர் போறதாக இருந்தால் கண்டிப்பாக திருச்செந்தூர் போகக்கூடிய ஒரு ஆலயங்க. இங்க கண்டிப்பா நம்ம போய் வந்தோம் அப்படின்னா தீராத வினைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். சரி, நீங்க திருச்செந்தூர் போயிட்டீங்க அப்படின்னா முதல்ல கடல்ல தாங்க நீங்க நீராடணும். அதுக்கு அப்புறம்தான் நாளி கிணற்றுக்கு அங்கே நீராடிய பிறகு மற்ற எந்த நீராலும் நம்ம குளிக்க கூடாது, உடம்பு சுத்தம் பண்ணக்கூடாது. அப்படியே புது துணி உடுத்திக்கிட்டு நீங்க என்ன செய்ய, தூண்டுகை விநாயகர், நம்ம முருகன் கோவில் பக்கத்திலேயே தூண்டுகை விநாயகர் இருப்பாரு, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே இருக்கும். அங்கே போய் நீங்க விநாயகர் பெருமானுக்கு உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லி முருகனை தரிசிக்க அப்புறம் நல்ல பலன் கிடைக்கும். ஒரு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு அப்படின்னா முழு